அல்லாஹ்வுடைய தன்மை. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஒரு நோய் வருது, நோய் வந்தோன்னு என்ன செய்றீங்க? அவுளியாவே எனக்கு தீராத வைத்தவங்க நீங்க தான் பாத்துக்கிறேன், நல்லா போய் கேளு, கேட்கிற தப்பே இல்லை. நீங்க என்ன செய்யலாம்? நான் உள்ள வேணாலும் போய் கேளு, மூன்று உள்ள வேணாலும் கேளு, அவுளியாவை வைத்தவங்க கேளு. எப்ப கேட்கலாம் தெரியுமா? அந்த அவுளியா கபரை பொத்துக்கிட்டு வந்து கையை நீட்டி கொண்டு, உன் கையை நீட்டு ஊசி போட போறேன் அப்படி நீட்டு ஊசியை போட்டாருன்னு சொன்னா சரி மனுஷ மாதிரி போடுறாரு, தெரியுது மருந்து வருதுல உள்ள ஏத்துறாருல, அப்படி போய் கேளு. அப்படியே குணமாக்குறாரு நம்புறீங்க? எப்படி குணமாக்குறாரு? அவுளியா குணமாக்குறாரு எப்படி? நீங்க கேட்கறீங்க, ஒரு வந்து 1000 பேர் கேட்கறீங்க, எல்லா நோய் காரணம் போறான், ஆல் சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்ல அவரா மாஸ்டர்ங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி என்ன செய்யறான்? வைத்த வழி ஆஸ்டர் அவங்க அப்படி பேர் போறான், போகாமே கத்துறான், இந்த இடத்துல இருந்து கத்துறான். அப்படி அவுளியாவே நீங்க தாங்கிறான். உடனே என்ன செய்யறாரு? அவரு குணப்படுத்துவார் நம்புறீங்க. நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு கூப்பிடுகிறீர்கள், கிட்ட இருந்து கூப்பிடுகிறீர்கள், அவர் எந்த மருந்து உங்களுக்கு தருவதில்லை, எந்த மாத்திரையும் தருவதில்லை, உங்களுக்கு எந்த ஒரு சீட்டும் எழுதி தருவதில்லை, உங்களை எந்த வகையில் தொட்டு ஸ்பர்சித்து சோதனை செய்வதில்லை. அல்லாஹ் எப்படி குணமாக்குவானோ அப்படி குணமாக்குவார். இப்படி டாக்டரை பத்தி இப்படி நம்புவோமா? இதெல்லாம் உலமாக்கள் 7 வருஷம் படிச்சோம் என்று சொல்லிவிட்டு மறை விழுந்தவர்கள் சொல்றமே, அதுக்கு இலக்கணமாக திகழ்கிற மார்க் அறிஞர்கள் டாக்டர் போய் கேட்கலாமா? அவங்களோட கேட்கக்கூடாதா? உதாரணம், டாக்டர் போய் நோய்க்கு கேட்பாங்களாம், யார்கிட்ட கேட்கக்கூடாதா? உள்ளியோட கேட்கக்கூடாதா? உள்ளியோட டாக்டர் மட்டமா இப்படி பேசுவாங்க. இதான் மார்க் அறிஞர்கள். மூளை இல்லாதவர்கள் எடுத்து வாதம், அடே டாக்டர் கேட்கணும், டாக்டர் மாதிரி அவரும் தருவார்னு சொல்லி கேட்போம். நீ அவர் அல்லாஹ் தருவார் தருவார்னு சொல்ற, இப்படி கேளு. எப்படி கேட்கணும்? வீட்டில் உட்கார்ந்து கூப்பிடு டாக்டர், எங்க இங்க உட்கார்ந்து வண்ணாரப்பேட்டையில இருந்து என்ன செய்றீங்க? மண்ணடியில் டாக்டர் இருக்காரு, இங்க இருந்து கூப்பிடுங்க, டாக்டர் வைத்த வலி, போன்ல இல்ல, சும்மா ஒரு கருவியும் இல்லாம அவர் அங்க இருந்து செய்யறாரு, வைத்த வலியா போயிரும் போ அப்படிங்கிறாரு. இப்படி கேட்பீங்களா? இப்படி எந்த டாக்டர் கேட்பீங்களா? அப்படிங்கிற பத்தி கேட்குறீங்க. இவர் எங்க கொண்டு வச்சிருக்கீங்க? டாக்டர் மாதிரி இவரை பார்க்கவில்லை, மனிதன் மாதிரி பார்க்கவில்லை, ஒரு மாதிரி பார்க்கறீங்க. அல்லாஹ் எப்போது எங்கிருந்து அழைத்தாலும் நோயை குணப்படுத்துவானோ, எவ்வளவு பெரிய நோயை குணப்படுத்துவானோ, எத்தனை பேருடைய நோயை குணப்படுத்துவானோ, தொடாமலே குணப்படுத்துவானோ, மருந்தை தராமலே குணப்படுத்துவானோ, அது எப்படி குணமாகிறது என்று தெரியாமல் குணப்படுத்துவானோ, அப்படி யார் குணப்படுத்துவார்? என்னைக்கும் செத்து போனவர்கள் குணப்படுத்துவார் நினைக்கிறிய, நீ அவரை அல்லாவுக்கு ஈக்குவல் ஆக்கிட்டியா இல்லையா? அல்லாவுக்கு சமம் என்று ஆக்கிறியா? நெஞ்சில கைவை. எந்த ஆளுமையும் கேட்க வேணாம். பெரிய பெரிய தலப்பாக்களுக்கு தேவையில்லை, இது வழங்குவதற்கு பெரிய தாடி தேவையில்லை, பெரிய ஜிப்பா தேவையில்லை, பெரிய இயக்கங்கள் தேவையில்லை. இதை தெரிவதற்கு உன் மனசாட்சி போதும். நெஞ்சில கைவை. ஆமா, அல்லாஹ் மாதிரி ஆக்கிட்டோம், உனக்கு தெரியுதா இல்லையா? உன்னுடைய அப்பன் பாட்டன் உண்டாக்கின குட்டு பக்தியை மட்டும் தூக்கி எறிந்து விட்டு நியாயமான பார்வையில் நெஞ்சில கை வைத்து கேள். ஆமாம், நம்ம அல்லாஹ்வுக்கு நிகராகத்தான் இவரை ஆக்குகிறோம். இந்த நோய்க்கு இருக்கிற அதிகாரத்தை அல்லாஹ் மனுஷன் கொடுத்திருக்கிறானா? திருமலை புராண புரட்டும் தெளிவா அடிக்கிறான். இப்ராஹிம் நபி அவர்கள் போய் அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னருக்கு இறைவனை பற்றி சொல்லுகிறார்கள். உன் ரப்பு யாரு, உன் இறைவன் யாருன்னு கேட்கிறான். அவர் சொல்றாரு, யார் எந்த ரப்பு, என்னை ரப்பி அல்லது கலக்கணி, என்னை படைச்சவன் தான் என்னுடைய இறைவன், எனக்கு நேரடி காட்டுறவன் தான் இறைவன், யார் வானம் பூமியை படைச்சானோ அவன் தான் இறைவன் பட்டியல் போட்டு வர்றார். அந்த பட்டியலில் இப்ராஹிம் நபி சொல்கிறார், இறைவன் யாருன்னு கேட்டியா, இந்த கேட்டுக்க இறைவனுடைய தன்மையை, ஒய்லா மறித்து வகுலையஸ்மீன், எனக்கு நோய் வந்து விட்டால் அவன் தான் எனக்கு குணமாக்குவான். நோயை குணமாக்குறவன் எவனோ அவன் தான் இறைவன் என்பது யார் சொல்றார்? இப்ராஹிம் நபி சொல்றாங்க. நோயை தீர்க்கிற ஆற்றல் சக்தி அல்லாஹ் தன் கைவசத்தில் வைத்திருக்கிறான். அதை போய் நம்ம என்ன பண்றோம்? மகான் வந்து அல்லாஹ் மாதிரி குணமாக்குவார் நினைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். எப்படி நோய்வாய்ப்பட்டார்கள்? உங்களை மாதிரி என்னைய மாதிரி நோய்வாய்ப்படல. எப்படி நோய்வாய்ப்பட்டார்கள் என்று சொன்னால், சஹாபாக்களை கேட்கிறாங்க, அத்து அத்து அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நோயில ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி உவாக்கு கமா யுவாக்கு ரஜுலான் மின்கும், உங்கள 2 பேர் படுகிற கஷ்டத்தை நான் ஒத்தாறு படுறேங்கிறாங்க, டபுள்ங்கிறாங்க.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். எப்படி நோய்வாய்ப்பட்டார்கள்? உங்களை மாதிரி என்னைய மாதிரி நோய்வாய்ப்படல. எப்படி நோய்வாய்ப்பட்டார்கள் என்று சொன்னால், சஹாபாக்களை கேட்கிறாங்க, அத்து அப்பு அல்லாஹ்வுடைய தூதரே இந்த நோயில ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி உவாக்கு கமா யுவாக்கு ரஜுலான் மின்கும், உங்கள ரெண்டு பேர் படுகிற கஷ்டத்தை நான் ஒத்தால் படுறேங்கிறாங்க. டபுள்ங்கிறாங்க. எனக்கு இருக்கிற வேதனை, எனக்கு இருக்கிற துன்பம் எப்படிப்பட்டது என்றால் டபுள். நீங்கள் எல்லாம் படுவீங்களே, உங்களுக்கு தலைவலி வந்தால் எவ்வளவு வலிக்குமோ அது மாதிரி 2 மடங்காக்கு எனக்கு. உங்க வயிற்று வலி எப்படி இருக்குமோ அது மாதிரி டபுள் ஆக்கி வலிக்குங்கிறாங்க. அப்ப இவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறார்களே, சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிற அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கிறார்களே, சில குர்ஆனுடைய வசனங்களை ஓதி ஊதுவதற்கு கூட, மேலையில் தடவி கொள்வதற்கு கூட முடியாமல் தன் மனைவியை கூப்பிட்டு அவர்களை ஓத சொல்லி தடவ சொல்ற அளவுக்கு பலவீனமாக இருந்தார்களே. அப்ப தன்னுடைய நோயை குணமாக்குகிற ஆற்றலால் அவங்க கொடுத்தானா? அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ்ட்ட கேட்டாங்களே தவிர அவங்களே குணப்படுத்திக்கல. குணம் இல்லாமலே தான் போய் சேர்ந்து விட்டார்கள். குணம் அடையாமலே அந்த நோயில இருந்துட்டாங்க. எந்திரிக்கிறாங்க, உட்கார்றாங்க, மூர்ச்சி ஆகுறாங்க, தண்ணியை தொளிக்கிறாங்க, மரம் எந்திரிக்கிறாங்க. இப்படியே கடை செஞ்சினால் பார்த்து பதறுகிறார்கள் ஒவ்வொருவரும். ரசூலுல்லாஹ்வுக்கு தாங்க முடியல, அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு வேதனை அனுபவிக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனக்கு வந்த நோயை தானே தீர்த்துக் கொள்ள முடியல என்று இருக்கிறதே. ஒரு நாள் குதிரையில ஏறுகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குதிரையில ஏறி குதிரை பறக்கி விட்டுருச்சு. பறக்கி விட்டோன்னா கால் பிரசவிக்கிருச்சு, கால் முறிஞ்சிக்கிருச்சு. உடனே நிற்கிறாங்க. 1 மாச காலம் பெட் ரெஸ்ட் இருந்துட்டாங்க. எலும்பு அது பெரிய மனுஷனே இருக்குது. எலும்பு முறிஞ்சிருச்சுன்னா சும்மா உட்கார சேர்ந்துக்கணும்னு சொல்றாங்களே இல்லையா? அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க. பெட் ரெஸ்ட் 1 மாசம் பெட் ரெஸ்ட் இருந்தாங்க. அந்த கட்டத்தில் அபூபக்கர் சித்திக் தான் தொழுகை நடத்துறாங்க. அப்ப 1 மாத காலம் பெட்ல ரெஸ்ட் எடுத்தார்களே. ஏன் எடுத்தாங்க? இயற்கையா அந்த எலும்பு ஒண்ணு சேர்வதற்கு எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம் உங்களுக்கு எனக்கு எப்படி இருக்குமோ அந்த காலகட்டத்தில் தான் குணமானுச்சே தவிர செய்யல. கீழே விழுந்துட்டு போயிடுச்சு. அப்படி எந்திரிச்சு போனாங்களா? அப்படி ஓடுனாங்களா? அப்படி ஆட முடிஞ்சா? நீங்க என்ன பண்ண, நான் என்ன பண்ணதில்லை, அப்படித்தான் பண்ணார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு வேண்டியதில்லை. உஹது போர்ல வெட்டப்படுகிறது, வாழ்நாள வெட்டுகிறார்கள். எப்படி வெட்டுறாங்க? இரும்பு சங்கிலி போட்டிருப்பாங்க. அந்த காலத்து யுத்த முறையில வாள் யுத்தம் தானே, தலையில இரும்பு தொப்பி போட்டிருப்பாங்க. அந்த தொப்பில இருந்து சங்கிலி சங்கிலியா தொங்கும். எதுக்கு? வாள்கள் வெட்டிச்சுன்னு சொன்னா அந்த சங்கிலி தடுத்துக்கணுங்கிறதுக்காக வேண்டி. அதனால சங்கிலி சங்கிலியா தொங்கும் செயின். அந்த மாதிரி போட்டிருந்தார்கள். யுத்தத்தில் பட்ட வெட்டு பயங்கரமா போச்சு. பட்டு வேகமாக கட்டும் கோபத்தோடு அவர்கள் எதிரிகள் அடிச்ச வெட்டுல இந்த செயின் அப்படியே உள்ள போய் வெட்டிக்கிட்டு போய் கடவாய் குழந்து உள்ளுக்குள்ள செயின் போய் உட்கார்ந்து கொட்டோ கொட்டு கொட்டு ரத்தம் கொட்டுகிறது. எந்த அளவுக்கு? மூத்தாகிவிட்டார்கள் என்று நினைக்கிற அளவுக்கு மூர்ச்சையாகி விழுந்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் மூத்தாயிட்டால் ஓட்ட பிடிக்கிறார்கள். ஏன் அந்த வெட்டுப்படாமல் ஆக்க முடியல? பாத்திமா நாயகி அவர்கள் என்ன பண்ணுங்க, பாயை ஈச்ச மரத்து பாயை எரித்து அந்த சாம்பல் எடுத்து அந்த இடத்துல பூசி ரத்தத்தினுடைய ஓட்டத்தை முப்பாக்கினார்களே தவிர இருக்க ஏற்பாடு பண்ணி அந்த காலத்துல. இப்ப ஆக்சிடென்ட் பண்ணிவிடாதீங்க, வேற மெத்தட் பண்ணுவாங்களா? அந்த காலத்தில் ஒரு மருத்துவம் இல்லை. இந்த மருத்துவத்தை வைத்துத்தான் அதை நிறுத்தினார்களே தவிர ஏன் குணமாக்கிற முடியல? ஏன் இந்த வேதனைப்பட்டார்கள்? அப்ப நம்ம என்ன வழங்கணும்? குணப்படுத்துதல் என்பது அவனுடைய தனிப்பட்ட அதிகாரம். அவன் தான் குணப்படுத்துவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் இப்ராஹிம், அவர் ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுக்கிறான். அந்த இப்ராஹிமுக்கு உடம்பு சரியில்லை, கடைசி நேரம், மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, துடிக்கிற வேதனையில துடிக்கிறார், சக்கராத்துடைய வேதனையில் துடிக்கிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், தன்னுடைய பெற்ற பிள்ளையாச்சே, ஆம்பளை பிள்ளைன்னு நல்லா குடிச்சுட்டானே அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்படி கையை நீட்டி குணமாக்குனாங்களா? சூடு சொல்லி குணம் எந்திரிச்சு விட வச்சாங்களா? அந்த வேதனையை பார்த்து கொண்டிருக்க கலங்க கலங்க அவங்க கண்ணு முன்னாடியே உயிர் போகிறது. மகனுடைய உயிர் பிரிகிறது. கண்களில் பொல பொலவென்று கண்ணீர் கொட்டுகிறது. என்ன சொல்றாங்க? அல்ல கடுமவும், கண்கள் இரத்த கண்ணீர் வடிக்கின்றன. ஒரு கல்வி அழுகுமோ, உள்ளம் வேதனையால் விரும்புகிறது. பொய்யினாலி பிரார்த்திக்கையா இப்ராஹிம் மகிழ்வும்,
இப்ராஹிமே உன் பிரிவை தாங்க முடியாமல் நாங்கள் கவலைப்படுகிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்ல முடிந்ததே தவிர குணப்படுத்த முடியவில்லை, சுகமாக்க முடியவில்லை. இன்னொரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு பேத்தி, அவங்களுடைய மூத்த மகன் ஜெய்னப் என்று உங்களுக்கு தெரியும். அந்த ஜெய்னபுக்கு அல்லாஹ் ஒரு மகளை கொடுத்திருந்தான், பெண் குழந்தையை. அந்த பேத்திக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸான கண்டிஷன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உடனே வருமாறு ஆள் அனுப்பி அழைக்கிறார்கள். மகள் அழைக்கிறாங்க, அத்தாவை கூப்பிடுறாங்க, என் பிள்ளைக்கு சரியில்லை, உடம்பு சரியில்லாம இருக்கு, உடனே வாங்க என்று கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்டவன ரசூல் என்ன பண்றாங்க? இல்ல, அல்லாஹ் கொடுத்தது அவனுக்குரியதுதான், எடுத்தது அவனுக்குரியதுதான், அவர் பொறுமையா இருக்க சொல்லி நான் வரலன்னு சொல்லி இருக்கிறாங்க. திரும்ப அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி, சத்தியமா சொல்றேன் கண்டிப்பா நீ வந்து ஆகணும், அல்லாஹ் மேல மகள் சத்தியம் பண்ணிட்டாங்கிறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னாங்க. புறப்பட்டு வர்றாங்க. வந்தா அந்த பச்சிலம் குழந்தை, பெண் குழந்தை வேதனையில துடிக்குது, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, கடைசி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. மடியில கடத்துறாங்க, கொண்டு கொட்டுது, ஒண்ணும் பண்ண முடியல. கடைசியில பார்க்க துடிக்க அந்த குழந்தை வர்ணிக்கிறது. இப்ப என்னது சஹாபாக்கள் அல்லாஹ் ஒருத்தர் நீங்களும் அனுபவிங்க. ஆமா, இந்த இறக்க குணத்தை அல்லாஹ் எல்லாருக்கும் வந்திருக்கிறான், இதுல இருந்து யார் மீள இயலாதுங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன விளம்பரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனக்கு ஏற்பட்ட நோயை மனிதன் எப்படி குணப்படுத்துவானோ அப்படி குணப்படுத்துற சக்தியை கொடுத்திருந்தான். மருந்து தடவி, சாம்பல பூசி, நீங்கள் நானும் குணப்படுத்துற மாதிரி குணப்படுத்துற சக்தியை கொடுத்திருந்தானே தவிர அல்லாஹ் எப்படி ஆகு என்று ஆக்குவானோ அப்படி குணப்படுத்துற சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கவில்லை. அவங்களுடைய மகனுக்கு குணப்படுத்துற சக்தி அல்லாஹ் கொடுக்கவில்லை, அவங்களுடைய பேத்தியை குணப்படுத்துகிற சக்தியை கொடுக்கவில்லை. நோயாளிகளை விசாரிக்க சென்றால் என்ன சொல்வாங்க? அல்ஹிபில் பாஸ ரப்பன்னாஸ், இறைவா மனிதர்களுடைய ரட்சகனே இந்த துன்பத்தை நீ போக்கு, அல்லாஹும்மஸ்பி இறைவா நீ குணமாக்கு, லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேற எந்த நிவாரணமும் இல்லை. இப்படி எல்லாம் இருந்தார்களே, நீங்க என்ன பண்றீங்க? நாகூர் ஆண்டவரே வைத்து வலிக்கிறீங்க, ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிபே உங்க மெண்டலா போயிட்டாங்க, மெண்டல் பைத்தியத்தை ஓட்டுங்கிறீங்க. அவர் ஓட்டு லட்சணத்தை அல்லாஹ் காட்டினான். என்ன காட்டினா? அந்த ஏர்வாடியில பைத்தியங்களை கொண்டே கட்டி போட்டு தீப்பிடிச்சு எரிஞ்சு கறிக்கட்டைகளாக அந்த ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் பக்கத்திலே நீங்க அல்ல ஆக்கி காட்டு. அடவி நான் டிசைட் பண்றேன், இத இவர் குணமாக்குவாரா? இவருக்கு அந்த ஆற்றல் கொடுத்திருக்கானா? அவரே போர்ல தோத்து போய் கொல்லப்பட்டான்னு சொல்லி இருக்கிறாங்க, அவங்க எழுதிக்கிறாங்க. பாண்டிய மன்னோட போர் செஞ்சாரு, போர்ல வெட்டிவிட்டாங்க, அவங்க ஓங்கிருச்சு. அவருக்கு போர்ல ஜெயிக்க முடியாம தோத்து போயிட்டாரு, மனிதன் நிரூபிச்சிருக்கிறான். அவர் அவுளியான் வைத்துக் கொண்டு அங்க போய் இது நோய் இருப்பாரு, பைத்தியத்தை விளங்குவார்னு போறீங்களே, கண்ணு முன்னாடி காட்டி 2 வருஷத்துக்கு 4 நிமிஷம் பேப்பர்ல எல்லாம் கீழ்பாக்கத்துல சேர்த்திருந்தால் 10 நாள்ல குணமாக்கி இருக்கலாம், 1 மாசத்துல குணமாக்க. நீங்க பார்க்கிறோம், மனநோயாளிகளா வந்தவர்களை மார்க்கத்தில் இல்லாத முறையில பேய் என்று பட்டம் சூட்டி அவர்களை சித்திரவதை பண்ணி அடிச்சு சங்கிலியால் போட்டு வருஷ கணக்கில் கட்டி போட்டு வாயில்லா ஜீவன்களுக்காவது தன்னுடைய துன்பத்தை ஒரு விதத்தில் வெளிப்படுத்த தெரியும், அது கூட தெரியாதவர்களாக பச்சிலம் குழந்தை நிலையில் இருக்கிற அந்த மனநோயாளிகளை போய் அந்த நிலையிலே நாசமாக்கி கொண்டிருக்கிறீர்களே. இந்த நவீன யுகத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிற மருத்துவ உதவியை பின்பற்றி இருந்தால், பயன்படுத்தி இருந்தால் 1 மாசம் 2 மாசத்துல பூரண குணமடைந்து வந்திருக்க முடியும். அவ்வளவு டெக்னாலஜி வந்துவிட்டது. அல்லாஹ்வும் கருணை காட்டுவான், மனிதனும் கருணை காட்டுவான். மனிதனுடைய கருணைக்கு லிமிட் இருக்கிறது, மனிதனுடைய கருணைக்கு எல்லை இருக்கிறது. ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு அடிபட்டு கிடக்கிறான், அப்படி சொச்சோன்னு என்ன செய்வோம்? அப்படி நிற்போம். எவ்வளவு நிற்போம்? ஒரு 10 நிமிஷம் நிற்போம். அப்புறம் காலெல்லாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கு. நம்மள கேஸ்ல சேர்த்துருவாங்களோன்னு தெரியும், இப்படி நின்ற மாதிரி நழுவிடுவோம். இதை நம்ம இறக்கும், நம்மள இறக்கம் காட்டுவோம். எப்படி காட்டுவோம்? அப்படி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இறக்கம் காட்டுவோம், ஒரு 3/4 மணி நேரம் இறக்கம் காட்டுவோம். இறக்கம் காட்டி முடிச்சுட்டு பக்கத்து டீம் ஓடிக்கிறோம். இந்த நம்ம இறக்கம் என்ன? ஒரு லிமிட். ஒரு இறக்கப்பட்ட ஒரு பிச்சைக்காரன் செய்யறான், பசியில துடிச்சுட்டு கேட்கிறான், சோத்தை கொடுத்துருவோம். பகலுக்கு சோறு கொடுத்துருவோம், ராத்திரிக்கு வந்து கேட்கிறான், கொடுத்துருவோம். அடுத்த நாளைக்கு வர ஏண்டா நான் தானே கிடைச்சேன், பகல்ல ஏண்ட வர்ற, ராத்திரிக்கு ஏண்ட வர்ற, காலையில் எங்க போக வேண்டாம் கேட்பான் இல்லையா? நம்ம இறக்கப்படுவோம். எப்படி பண்ணுவோம்? எல்லாம் ஒரு அளவு, ஒரு லிமிட் தான்.
அதுக்கு மேல நம்ம சாதனை குறைஞ்சு போயிருமே. அல்லாஹ் எப்படி